Dear students, Namaste. Welcome to Nifyos Online Hindi. Class 10 NCERT syllabus. Padya Ghandla first part da paaka porom Sakhi. So Sakhi was written by Kabir. நம்ம எல்லாருமே வந்து கபீர் தாஸ் பற்றி நல்லாவே தெரியும். ஸோ அவர் எழுதின இந்த சாக்கியை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு சாக்கி. நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு அந்த 2 லைன்ஸ் படிச்சுட்டு அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு ஒரு குட்டி ஸ்டோரி மாதிரி சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா அதில் இருக்க டேர்ம்ஸ்க்கு என்ன மீனிங் அப்படின்றது சொல்கிறேன். ஸோ தட் நீங்கள் லெசன் படிச்சுட்டு அதுக்கப்புறமா கொஷின் ஆன்சர் படிச்சிங்கன்னா இட் வில் பி வெரி ஈஸி ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட். ஃபர்ஸ்ட் சாக்கி. ஐசி பானி போலியே मन का आपा खोई अपना तन शीतल करई औरन कौन सुख होई. ஓகே. ஸோ ஐசி பானி போலியே, அதாவது நம்ம எப்படி பேசணும், நம்மளுடைய வேர்ட்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா ரொம்ப பாசிட்டிவாக இருக்கணும். ஒரு சின்ன வார்த்தை பேசினாலும் ரொம்ப பாசிட்டிவாக பேசணும், நெகட்டிவாக பேசாமல். ஸோ நம்ம வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப இனிமையாக இருக்கணும். மற்றவங்கள ஹர்ட் பண்ணுற மாதிரி நம்ம பேசக்கூடாதுன்னு சொல்கிறாரு. ஸோ தட் நான் ஒரு வார்த்தை பேசினேன், அது பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா அது எனக்கும் பாசிட்டிவாக கொடுக்கும், உங்களுக்கும் அந்த பாசிட்டிவ் வைபை வந்து கொடுக்கும். ஸோ நம்மளோட வேர்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருக்கணும். ஸோ தட் எனக்கும் ஹாப்பியாக இருக்கும், உங்களுக்கும் ஹாப்பியாக இருக்கும். ஐசி பானி போலியே. ஸோ ஐசி பானினா வேர்ட்ஸு. ஸோ இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லணும். எப்படின்னா மன் கா ஆப்பா கொய். ஸோ நம்ம மனசில் இருக்க அகங்காரம் எல்லாமே வந்து டோட்டலாக கம்ப்ளீட்டாக முடிகிற மாதிரியான நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தணும். அப்பனா தன் சீத்தல் கரை. தன் அப்படின்னா பாடி, உடம்பு. நம்மளுடைய உடம்பை வந்து ஒரு நல்லா ஒரு ஹெல்த்தியாக ஃபீல் பண்ண வைக்கிற மாதிரி அந்த வார்த்தை இருக்கணும். ஔரன் கோ சுக்குஹோய். இந்த இடத்துல ஔரன் அப்படின்றது தூசரம், அதர்ஸ். ஸோ மற்றவங்களுக்கும் அது ஹாப்பினஸ்ஸை கொடுக்கணும். செகண்ட் சாக்கி. கஸ்தூரி குண்டலி பசை மிருக் ढूंढई बन माहिन ஐசி घटी घटी राम है दुनिया देखई नाहिन. ஆக்சுவலாக இது என்னென்னா, நம்ம எல்லாருமேங்க ஜென்ரலாக நான் இருக்கட்டும், நீங்கள் இருக்கட்டும், இல்லை உங்கள் பேரண்ட்ஸ் இருக்கட்டும், என்னோடய பேரண்ட்ஸ் இருக்கட்டும், எல்லாருமே வந்து ஜென்ரலாக கடவுளை தேடி நம்ம எல்லா இடங்களுக்கும் போகிறோம். ஆக்சுவலாக நீங்கள் இந்த டேர்மை கேள்விப்பட்டிருப்பீங்க, கடவுள் வந்து தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார்னு சொல்லிட்டு. அவர் எல்லா இடத்துலையுமே கடவுள் இருக்கார். ஆனால் நம்ம பர்டிகுலராக ஓகே இந்த கோவிலில் தான் இருப்பார், இந்த இடத்துல தான் இருப்பார், இந்த ஸ்தலத்தில் தான் இருப்பாருன்னு சொல்லிட்டு நம்ம இன் சர்ச் ஆஃப் காட் வி ஆர் கோயிங். ஸோ பீப்புள் ஆர் சர்ச்சிங் இன். ஸோ நம்ம கடவுள் வந்து தேடுறோம். அந்த மாதிரி ஒரு காட்டில் வந்து ஒரு அருமையான ஒரு ஃப்ராக்ரன்ஸ், ரொம்ப நல்லா இருக்குது அந்த ஃப்ராக்ரன்ஸு. அந்த ஃப்ராக்ரன்ஸை தேடி அந்த காட்டில் ஒரு மான் வந்து தேடி தேடி அலையுது. இந்த ஃப்ராக்ரன்ஸ் எங்கேருந்து தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு கடைசி அந்த ஃப்ராக்ரன்ஸ் எங்கேருந்து வரும், ஆக்சுவலாக அது எங்கேருந்து வரும் அப்படின்னா அந்த மானுடைய தொப்புள் கொடி இருக்கு இல்லையா, அந்த தொப்புளுக்கு பின்னாடி ஒரு பின்னாடியிலேருந்து தான் அந்த ஃப்ராக்ரன்ஸே வந்து வரும். அந்த கஸ்தூரி அப்படின்றது அந்த ஃப்ராக்ரன்ஸே வந்து வரும். ஆனால் அது என்ன நினச்சிக்குதுன்னா வேறு எங்கேத்துலேருந்தோ இந்த ஃப்ராக்ரன்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு அந்த காடு முழுக்க தேடிட்டே இருக்கும். ஸோ இந்த இடத்துல மிருக் அப்படின்றது டீர், மான். ஓகே. கஸ்தூரி குண்டலி பசை. கஸ்தூரி அப்படின்றது தான் அந்த ஃப்ராக்ரன்ஸ் கொடுக்கக்கூடியது. குண்டலி மீன்ஸ் அதோட நேவல் கேவிட்டி, அந்த தொப்புளுக்கு பின்னாடி இருக்கக்கூடியது, அந்த நேவல் கேவிட்டியிலேருந்து தான் அந்த ஃப்ராக்ரன்ஸ் வரும். பசை மீன்ஸ் செட்டில் தேர், அங்கே தான் இருக்குது. மிருகு ढूंढई बन माहिन. மிருகுனா டீர், அந்த மான் வந்து ढूंढई சர்ச் பண்ணுது காடு முழுக்க. பன் மீன்ஸ் காடு, ஃபாரஸ்ட். ஐசி घटी घटी राम है. இந்த மாதிரி தான் நம்ம ஈச் घटी அப்படின்னா எல்லா இடத்துலையுமே வந்து இந்த இடத்துல ராமன்றதை யாரை மென்ஷன் பண்ணுறாங்கன்னா கடவுளை மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ கடவுள் இந்த மாதிரி தான் எல்லா இடத்துலையும் இருக்கார். துனியா தேக்கை நாஹின். ஆனால் இந்த உலகத்தில் யாருக்கும் அது தெரியறதில்ல. தேர்ட் சாக்கி. ஜப் மை था तब हरी नहीं अब हरी है मैं नाहिन सब अंधियारा मिटी गया जब दीपक देखा माहिन. அதாவது தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா, நான் அப்படின்ற அகங்காரம் எப்போ எனக்குள்ளே இருந்ததோ அப்போது கடவுளோடைய அவரோட அந்த நேச்சர் எனக்கு தெரியல, கடவுளோட அன்பு, கடவுளோட அந்த அஃபெக்ஷன் எனக்கு தெரியல. ஆனால் எப்போ கடவுள் எனக்குள்ளே வந்தாரோ அப்போ எனக்கு மற்ற எல்லா விஷயங்களுமே வந்து எனக்கு தெரிய வருது. அதாவது ஒரு டார்க்னஸ்லேருந்து ஒரு லைட்டை பார்க்கும்போது எனக்கு அந்த டார்க்னஸ்லேருந்து வெளியே வரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் பாருங்கள், நம்ம கடவுளை பற்றி எப்போ திங்க் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அப்போ தான் நான் அப்படின்ற அந்த அகங்காரம் வந்து என்னை விட்டு போச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜப் மை था तब हरी नहीं.
அந்த ஜபு மை அப்படின்றது நான், அதாவது இங்கே என்ன மீன் பண்ணுறதுன்னா, நான் என்ற அகங்காரம் எனக்கு எப்போ இருந்ததோ அப்போது கடவுள் எனக்குள்ளே இல்லை. அபு ஹரி ஹை மை நாஹின், இப்போ எனக்கு கடவுளோட நினப்பு தான் இருக்குது, நான் அப்படின்ற அகங்காரம் இல்லை. சப் அந்தியாரா மிட்டி கயா, அந்தியாரா மீன்ஸ் டார்க்னஸ். இந்த இடத்துல டார்க்னஸ் அப்படின்றது எதை மென்ஷன் பண்ணுதுன்னா, அந்த நான் அப்படின்றது அந்த அகங்காரம் இருந்துச்சுல அது என்கிட்ட இல்லை. ஜப் தீபக் தேக்கியா மாஹின், எப்போ வந்து நான் அந்த லைட்டை பார்த்தேனோ, லைட் இந்த சென்ஸ் இங்கே யாரை குறிக்கிறதுனா காட். ஸோ எனக்கு எப்போது கடவுளை பற்றின அந்த எல்லா விஷயங்களும் தெரிய வந்ததோ அப்போ நான் அந்த டார்க்னஸ்லேருந்து வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. 4th साखी, सुखिया सब संसार है खाए अरू सोवई, दुखिया दास कबीर हैं जागई अरू रोवई. இது ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, இஃப் காட் இஸ் நாட் தேர் வி டோன்ட் ஹாவ் பீஸ் அண்ட் ஹாப்பினஸ் இன் யர் லைஃப். ஸோ நம்ம லைஃப்பில் கடவுள் அப்படின்ற ஒருத்தர் இல்லைன்னா நமக்கு அந்த சந்தோஷமும் சரி அந்த அமைதியும் சரி நம்ம வாழ்க்கையில் கிடைக்க போகிறதில்ல. ஆனால் இந்த விஷயம் தெரியாமலே வந்து நம்ம எல்லோரும் வந்து ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக அப்படி இருந்துகிட்ருக்கோன்னு சொல்லிட்டு கபீர் சொல்கிறாரு. ஸோ சுக்கியா சப் சன்சார் ஹே, சன்சார் அப்படின்னா உலகத்தில், சுக்கியானா ஹாப்பினஸ், சப் அப்படின்னா எல்லோரும். ஸோ இந்த உலகத்தில் எல்லோரும் ஹாப்பியாக இருக்காங்க. காய் அவரு அரு சோவை, காய்னா நல்லா சாப்பிட்றாங்க, அரு சோவைனா நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டு நல்லா ஜாலியாக இருக்கும். துக்கியா தாஸ் கபீர் ஹை, துக்கியானா ஒரு துக்கத்தில் இருக்கார். யார்? கபீர் தாஸ் வந்து ரொம்ப துக்கத்தில் இருக்கார். ஜாகை அரு ரோவை, ஸோ அவர் வந்து ஜாகை இந்த சென்ஸ் இங்கே வந்து அவேக்கன். ஸோ அவர் வந்து தூக்கம் முழிச்சிட்டு இதை நினச்சி அவர் வந்து ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்காரு. ரோவை விச் மீன்ஸ் க்ரையிங். ஸோ கடவுள் இல்லை அப்படின்னா நமக்கு வேறு எதுவுமே நமக்கு அந்த லைஃப்பில் இல்லை அப்படின்றதே நிறைய பேருக்கு இங்கே புரிஞ்சிக்க முடியல. அது பேஸ் பண்ணி சொல்லியிருக்காரு. बिरह भुवंगम थन बसई मंत्र ना लगई कोई, नेक्स्ट 5th one, बिरह भुवंगम तन बसई मंत्र न लागई कोई, राम बियोगी ना जिवई जिवई तो भौरा होय. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம கடவுள் வந்து ரொம்ப தூரமாக கடவுளை விட்டு ரொம்ப தூரமாக இருக்கோம் அப்படின்னா நம்மளால் இந்த உலகத்தில் வாழ முடியாது. ஸோ அதனோட பெயின் வந்து அதோட பெயினே வந்து ரொம்ப சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு பெயின் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பிரஹ் அப்படின்னா பிரிந்திருத்தல். நமக்கு ரொம்ப பிடிச்சவங்கள்ட்ட நம்ம பிரிந்திருக்கிறது எப்படி இருக்குன்னா, புவங்கம், இந்த இடத்துல அந்த புவங் அப்படின்றது பாம்பு. தன் பசை, ஒரு பாம்பு வந்து நம்ம உடம்புல நம்மளை அப்படியே பிணைஞ்சு நம்ம மேலே இருந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும், நமக்கு அது ஒரு மாதிரி இருக்கும்ல. மந்த்ர ந அந்த மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக ஒரு பாம்பு நம்ம உடம்பு மேலே ரொம்ப பிணைஞ்சிட்டு நம்மளை ரொம்ப இது பண்ணுதுன்னா அந்த இது நமக்கு ஒரு மாதிரி அந்த நம்ம பாடி ஒரு மாதிரி ஆகும்ல, அந்த மாதிரி இருக்கும் அந்த ஒரு பெயின். மந்த்ர ந லாகை கோய், மந்த்ர அப்படின்றது மந்திரம், மருந்து எல்லாமே இங்கே ஆக்சுவலாக மந்திரம் அது எதை மீன் பண்ணி சொல்லியிருக்காங்கன்னா மருந்து. அந்த பெயினுக்கான மருந்து வந்து இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த மருந்தாலும் சரி செய்ய முடியாது. மந்த்ர ந லாகை கோய், எந்த மருந்தாலையும் எந்த மந்திரத்தாலையும் அந்த பெயினை சரி செய்ய முடியாது. ராம் பியோகி நா ஜிவை ஜிவை தோ பௌரா ஹோய், ராம் பியோகி. ஸோ அந்த ராம் அப்படின்றது இங்கே கடவுள். ஒருவேளை நம்ம கடவுளை விட்டு இருந்தோன்னா, பியோகி பிரிந்து இருந்தோம் அப்படின்னா நம்மளால் வாழ முடியாது. அப்படியே வாழினாலும் ஜிவை தோ பௌரா ஹோய், பௌரானா ரொம்ப இன்சையாக ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப்பை இது பண்ணலாம், வாழ முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல இந்த புவங்கம் அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க, தட் இஸ் அ ஸ்னேக். நெக்ஸ்ட்டு, நிந்தா நேடா ராக்கியே ஆங்கனி குட்டி பதாய் பின் சாபன் பானி பினா நிர்மல் கரை சுபாய். இது ஆக்சுவலாக என்னென்னா, நம்ம வந்து ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்னா, நீ இதை மிஸ்டேக்காக பண்ணுற, நீ பண்ணுறது கரெக்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒருத்தவங்க கண்டிப்பாக இருக்கணும். அந்த மாதிரி பர்சன் நம்மளை சுற்றி இருக்காங்கன்னா அவங்கள நம்ம கூட வச்சுக்கணும். இது என்ன இவன், நான் எது பண்ணாலும் என்னை க்ரிட்டிசைஸ் பண்ணுறானே, இவனும் என் கூட இருக்க தேவையில்ல, இப்படி ஒரு ஃப்ரெண்டு என் கூட இருக்க தேவையில்லைன்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கக்கூடாது. ஸோ நம்ம பண்ணுற தப்பை சுட்டி காட்டுறவங்க நம்ம கூட எப்பயுமே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நிந்தக் விச் மீன்ஸ் கிரிட்டிசைஸ். நிந்தக்கு நேடாக ராக்கி, ஸோ எப்பவுமே நம்மளை க்ரிட்டிசைஸ் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னாலுமே அவங்கள நம்ம கூடவே வச்சுக்கணும். ராக்கியே வி ஷுட் கீப் தெம் வித் அஸ். ஆங்கனி குட்டி பதை, அதாவது எப்படின்னா ஆங்கனி, இந்த இடத்துல ஆங்கன் அப்படின்றது முற்றத்தில்
குட்டி பதாய் முற்றத்தில் நம்ம எப்படியும் ஒரு வீட்டுக்கு முன்னாடி நம்ம முற்றம் இருக்கும், அந்த மாதிரி நம்ம கூட கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்கள நம்ம கூட வச்சுக்கணும். பின் சாபன் பானி பினா. சாபன் அப்படின்னா சோப்பு, பானினா தண்ணி, பினா ஸோ அதாவது தண்ணி பினா பின் சாபன் பானி. ஸோ சோப்பும் தண்ணியும் இல்லாமலே நிர்மல் கரை சுபாய். இந்த இடத்துல நிர்மல் அப்படின்றது சாஃப் கர்னா, அதாவது கிளீனிங்கு. எப்படி வந்து சோப்பும் தண்ணியும் இல்லாமல் க்ளீன் பண்ணிக்க முடியுமோ அதுக்கு ஈக்குவலாக சொல்லியிருக்காங்க கரை சுபாய். ஸோ நம்மளோட சுபாவத்தை வந்து நம்ம எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் க்ளீன் பண்ணிக்கணும், கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா க்ரிட்டிசைஸ் பண்ணுறவங்க நம்ம கூட இருக்கணும். இருந்தால் தான் நம்மளால் நிறைய லேர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. नेक्स्ट 7th साखी. पोती पढ़ी पढ़ी जग मुआ पंडित बया न कोई. ஐக்கை அஷீர் பீவுக்கா படை சு பண்டித் ஹோய். ஆக்சுவலாக இது என்னென்னா பீப்புள் எல்லாருமே, உலகத்தில் இருக்க மக்கள் நம்ம எல்லாருமே வந்து படிக்கிறோம், எல்லா புக்ஸ் படிக்கிறோம் அதுக்கப்புறம் இறந்து போயிடுறோம். ஆனால் நம்ம யாருமே எல்லாம் ஸோ நிறைய புக்கு படித்தவங்களாம் பண்டிதர்கள் அப்படின்றது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. கடவுளுடைய வார்த்தை, கடவுள் ரிலேட்டடாக நமக்கு ஏதோ ஒரு வார்த்தை தெரிஞ்சிருந்தாலுமே அவன் தான் பண்டிதர் அப்படின்னு சொல்கிறாங்க. போத்தி படி படி ஜக் முவா. போத்தி விச் மீன்ஸ் புக்ஸு, படி படித்த நிறைய புக்ஸு படித்தவங்க இருந்தாலுமே ஜக் பீப்புள். ஸோ நிறைய புக்ஸு படித்த பீப்புள் என்ன ஆகுறாங்க, லாஸ்ட்டாக இறந்து போகிறாங்க. முவா மீன்ஸ் டையிங், இறந்து போகிறாங்க. பண்டித்து பயா ந கோய். யாருமே வந்து பண்டிதர்கள் ஆகிறது கிடையாது. பயா விச் மீன்ஸ் பன்டா ஹே. யாருமே பண்டிதர்கள் ஆகிறது கிடையாது. ஐக்கை அஷீர் பீவுக்கா. ஐக்கை அப்படின்னா ஏக், அஷீர்னா அக்ஷர், ஒரு லெட்டர். ஸோ கடவுள் ரிலேட்டடாக ஒரு லெட்டர் நமக்கு தெரிஞ்சிருந்தாலுமே, பீவுக்கா விச் மீன்ஸ் பியாருக்கா. ஸோ கடவுளோட அன்புக்குரிய ஏதாவது ஒரு லெட்டர் நமக்கு தெரிஞ்சிருந்தாலுமே படை, அந்த படை அப்படின்றதான் தெரிஞ்சிருந்தது, படிக்க தெரிஞ்சிருந்ததுன்னா சு பண்டித்து ஹோய். அந்த சு அப்படின்றது அந்த பர்சன். ஸோ அந்த பர்டிகுலர் பர்சன் தான் பண்டிதர் அப்படின்னு சொல்கிறாங்க. போத்தி படி படி ஜக் முவா பண்டித் பயா ந கோய் ஐக்கை அக்ஷர் பீவுக்கா படை சு பண்டித் ஹோய். அண்ட் லாஸ்ட் சாக்கி. हम घर झालिया आपना लिया मुरादा हाथी अब घर जालो थास का जे चलई हमारे साथी. ஆக்சுவலாக என்னென்னா ஹம் கர், இந்த இடத்துல ஹம் அப்படின்றது யாரை மென்ஷன் பண்ணுன்னா கபீர்தாஸ் சொல்கிறாரு. ஹம் கர் ஜாலியா ஆப்னா. ஜாலியா விச் மீன்ஸ் பர்னிங், ஜலாயா சொல்கிறோம்ல, ஸோ அதுதான் பர்னிங் தான் ஜாலியா. ஆப்னானா அப்னா தன்னுடைய. ஸோ தன்னுடைய வீட்டை எரிக்கிறாங்க. ஆக்சுவலாக இங்கே கர்ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இது வீடு கிடையாது. இந்த இடத்துல இது எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா அவங்களுடைய அந்த அகங்காரத்தை. ஸோ நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அகங்காரம், நம்மளுடைய அகங்காரத்தை வந்து நம்ம ஃபுல்லாக வந்து பர்ன் பண்ணணும், இல்லாமல் ஆக்கணும்னு சொல்கிறாங்க. லியா முராடா ஹாத்தி. ஹாத்தி மீன்ஸ் இந்த இடத்துல கை, நம்மளோட ஹேண்டு. லியா முராடா. முராடா அப்படின்னா வந்து ஜல்தி ஹுய் லக்கடி, அதாவது ஒரு லக்கடி அப்படின்னா ஒரு குச்சி, அது எரிஞ்சிட்ருக்க ஒரு குச்சி, அதுலேருந்து நமக்கு லைட் கிடைக்கும் இல்லையா, வெளிச்சம் கிடைக்கும். ஸோ எனக்குள்ளே இருக்க அந்த அகங்காரத்தை நான் ஒழித்தேன் அப்படின்னா எனக்கு வந்து ஏதோ ஒரு லைட்டு, ஒரு வெளிச்சம் கிடைக்கிது. அபு கர் ஜாலோ தாசுக்கா. இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா மற்றவங்களோட வீட்டையும் எரிப்பேன். இங்கே மற்றவங்களோட வீடுன்றது எதை குறிக்குதுன்னா மற்றவங்களோட மனசுக்குள்ளே இருக்க அந்த அகங்காரம், மற்றவங்க மனசில் இருக்க அந்த அகங்காரத்தையும் நான் எரிப்பேன். ஜே சலை ஹமாரே சாத்தி. இந்த ஜே அப்படின்றது ஜோ, யார் யாரெல்லாம் என் கூட வராங்களோ அவங்களுடைய அந்த அகங்காரத்தையும் நான் ஒழிப்பேன், அவங்களுக்கும் இந்த வெளிச்சத்தை அவங்க வாழ்க்கையில் நான் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ உங்களுக்கு இந்த 8 சாக்கியுமே புரிஞ்சிருக்கும். டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸோ இன்னும் நெக்ஸ்ட் கிளாஸஸ் வந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். டவுட் எது இருந்தாலும் கேளுங்க. லெசன்ஸ் எல்லாமே 2 times 3 times அகைன் அண்ட் அகைன் கேளுங்க. ஒரு வேர்டுக்கான மீனிங் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஜென்ரலாக கொஷின்ஸ் கேட்டாலும் உங்களுக்கு எழுத தெரியணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எல்லா லெசன்ஸும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் அட்டென்ட் பண்ண ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் ஆன்லைன் கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் கிளாஸஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ, தன்யவாத்.